ராஜாங்க விருந்து. ஒரு நாள் அரண்மனையில் பெரிய விருந்து நடந்தது. ராஜகுருவும் தெனாலிராமனும் ருசித்து ரசித்து உண்டு மகிழ்ந்தார்கள். விருந்துக்கு பின் இருவரும் ஒரு மண்டபத்தில் அமர்ந்து சாவதானமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ராஜகுரு, இது போன்ற விருந்து உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்ல சுகமளிக்கிறது என்றார். இதை கேட்ட தெனாலிராமன் அவரை சீண்டி பார்க்க தீர்மானித்தார். உண்பதை விட உண்டதை கழிப்பதில் தான் தனி சுகம் இருக்கிறது என்றார் தெனாலிராமன். ராஜகுருவோ சற்று முறைப்பாக, ராஜாங்க விருந்தை பழிக்காதே ராமா, இது போன்ற விருந்தை உண்பதே தனி சுகம்தான் என்றார். தெனாலிராமனோ, கொண்டதை விட கழிப்பதில் தனி சுகம் இருக்கிறது என்பதை நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு உணர்த்துகிறேன் என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டார். ராஜகுரு ஒரு நாள் ஒரு தனி அறையில் இருந்த சமயம் பார்த்து வெளியே பூட்டிவிட்டார் தெனாலிராமன். உள்ளே இருந்த குருவுக்கு மலம் கழிக்க வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. கதவு வெளியே பூட்டப்பட்டிருந்ததால் அவர் பல முறை தட்டினார், பலன் இல்லை. அவசரத்தில் தவித்துக் கொண்டிருந்தார். அவரை நன்றாக தவிக்க விட்டு கொஞ்ச நேரம் கழித்து ராமன் கதவை திறந்தான். அவர் வேகமாக வெளியே வந்து கழிவறையை நோக்கி ஓடினார். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த ராஜகுரு தெனாலிராமனை பார்த்து மூச்சு வாங்க பேசினார். அப்பாடா ராமா, கழிப்பது தனி சுகம்தான், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இது போன்ற விபரீத விளையாட்டை இனிமேல் செய்யாதே என்றார். தெனாலிராமன் தான் சொன்னதை செய்து காட்டிவிட்டதை நினைத்து இருவரும் மடக்க முடியாமல் சிரித்தனர்.